நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கீழப்புலியூரில் தென்காசி மாவட்ட தலைவர் ராஜ் நயினார் தலைமையில் பொருளாளர் சுப்பிரமணியன், மேற்கு மாவட்ட தலைவர் குருசாமி நாடார் ஆகியோர் முன்னிலையில் வீடுகள் தோறும் உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றது. இந்த உறுப்பினர்கள் சேர்க்கையை மாநில தலைவர் அகரக்கட்டு லூர்து நாடார் தொடங்கி வைத்து பேசும்போது, நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் சமூக சமுதாய பணியாற்ற முன் வர வேண்டும். குறிப்பாக ஆண்களைப் போல படித்த பெண்களும் சமுதாய பணியாற்ற சமுதாய சங்கங்களில் தலைமை பண்பை ஏற்க முன்வர வேண்டும். பெண்கள் அரசியலில் ஆர்வம் உள்ளதை போல் பெண்கள் சமுதாயத்திலும் ஆர்வம் உள்ளவராக சமுதாய பணியாற்ற முன்வர வேண்டும். இதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார். மேலும் தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்னும் சில வாரங்களில் குற்றாலம் சீசன் தொடங்க இருக்கிறது. இதனால் இன்னும் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் என்றும், அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்கள் பணம் எடுப்பதற்கு ஏடிஎம் மையங்களை தேடி அலைகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இதனால் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு முன்பு 2 ஏடிஎம் மையங்கள் வைக்க வேண்டும். கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புவதாகவும் என கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கோதர்ஷா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.